ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு சுடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சுடுறதுக்கு 1 கப் மாவு இருந்தாலே போதும். வயசானவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட இது. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோக்களை நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்த்துக்கலாம். நம்ம இதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இட்லி தட்டில் மேலே ஒரு துண்டை வச்சு இந்த மாவு 1 கப் மாவை வச்சு நம்ம கீழே தண்ணி வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவிச்ச பிறகு தான் நம்ம முறுக்குக்காக இந்த மாவை பயன்படுத்த முடியும். ஸோ அவிச்ச பிறகு இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியில் தனியாக மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அவிச்சிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த கட்டி கட்டியாக வந்துடும். ஆறின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மிக்சியில் வச்சு அரைச்சி நல்லா நைஸான பவுடர் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ முறுக்கு சுட பயன்படுத்தலாம். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போது நம்ம இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சமாக மாவு எடுக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஓமம் இருந்துச்சு அப்படி நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. உப்பு நான் சொன்ன மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பெரியிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு சுடுறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த முறுக்கு சுடுற அச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்போ முறுக்கு சுடுற மாதிரியே இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதே மாதிரி ஆப்பையில் எடுத்து நீங்கள் போடுங்க, உங்களுக்கு நொறுங்காமல் வரும். இது கோதுமை மாவு அப்படின்றனால ஸோ கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேணாம், கருகிரும், இல்லைனா முறுக்கு நொறுங்கிடும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது.
வேறு ஏதாவது ஆயிலில் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற பயம் இல்லாமல் நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக செஞ்சு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.